ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்திருப்போம். கிளாஸஸ் குறித்து கூட நம்ம பேசியிருந்திருப்போம். நெக்ஸ்ட் மந்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பேச போகிற, ஆன்லைனில் ஓப்பனாக பேச போகிற ஃபைனல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தான். லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லா இதுலேயுமே என்ன பண்ணியிருப்பேன்னா, எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றதையும் போட்டிருப்பேன். அதை உங்கள்கிட்ட சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே யார் வேணால் போங்க, போகிறவங்க எல்லாருமே கம்பல்சரி அதை பற்றின அவேர்னஸ் இருந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டடியோடு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ப்ராஃபிட் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன ஆச்சுன்னு தெரில, நிறைய பேருக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு போல். மோட்டிவேஷனாக எப்படின்னா, நிறைய பேர் அது எப்படி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டு கண்டிப்பாக உள்ளே போனாலே நிறைய பணம் கிடச்சிரும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் கான்டாக்ட் பண்ணி என்ன அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லி அந்த மூவ்மெண்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், எதில் எடுக்கணும் எதில் விற்கணும்னு சொல்லுங்கள், நான் அது உங்களுக்கு சார்ஜஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களை நான் எஜுகேட் பண்ணணும் தான் நினச்சேனே தவிர உங்களை வந்து இந்த மாதிரி சோம்பேறியாக்குன்னு நினைக்கல. ஸோ அதோட லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு வீக்கு தான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய லேர்னிங்கும் அது மூலமாக கிடச்சிது. நான் முதல்ல இந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐயப்ப பக்தர்கள். ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ தூய உள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர்களுக்கு இலவசமாக இதை எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜை கொடுக்கணும், அந்த நாலேஜ் அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்றும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்குமே வந்து பர்சனலாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் நான் ப்ராஃபிட் பண்ணுறேன். ஸோ இது கிளாஸாக வெளியில் எடுக்கும்போது, நிறைய பேருக்கு எடுக்கும்போது ஒரு பேஜில் 2 பேஜ் மட்டும் எடுக்கலாம். அதில் வர்ற அந்த பணத்தை வச்சு, அதில் வர்ற அந்த ப்ராஃபிட்டை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட் வீக் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை கிடையாது, நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்ற விஷயந்தான். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வெறும் 720 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து வித்தின் ஒரு ½ அன் ஹவர்லேயே 4000 rupees வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக எடுத்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த எக்ஸ்பைரி டே அந்த மாதிரி விஷயங்களை ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், மார்க்கெட் எந்த லெவலுக்கு வரும், திரும்ப எங்கே போகும்னு சொல்லிட்டு. மார்க்கெட் நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 22,600 ரீச் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் ஆகிட்டுருக்கு. தென் இப்போது ஒரு கண்டிப்பாக பாருங்கள், நெஃப்டி இன்னும் ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா 21,800க்கு கீழே போகும். சரிங்களா? இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் கண்ணு மூடின்னு சொல்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி டீப்பாக அனலைஸ் பண்ணி அதோடய மூவ்மெண்ட்லாம் கணிச்சு சொல்கிற விஷயந்தான். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள், இந்த ஸ்டடி எல்லாத்தையுமே என்னென்னா, எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லலை. நான் அதுக்கு பின்னாடி உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணேன். நானாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டேன். SMS ரூல் அப்படின்னு சொல்லிட்டு, ஷேர் மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூல் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரூல்ஸ் அடிப்படையில் தான் நான் ட்ரேட் இருக்கிறேன், நான் ப்ராஃபிட்டபுளான ஒரு ஆளாக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த SMS ரூல் இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட் சென்டிமெண்ட் ரூல், இதை வந்து நான் அவுட் சைட் யாருக்குமே கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. ஒன்லி யாருக்கு எடுக்க போகிறேன்னா ஐயப்பா டிவோட்டிஸ்க்கு மட்டும்தான் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என் மனசில் இருந்த 2 தாட்டில் ஒரு தாட் போன வாரமே உடஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு காசு முக்கியமே கிடையாது. வெறும் 10,000 ரூபாய் வச்சு கூட நீங்கள் 1 லட்ச ரூபா கூட நீங்கள் பில்டு பண்ண முடியும். அதே மாதிரி 1 லட்ச ரூபாய் 10,000 ரூபாயும் ஆக்க முடியும். சரிங்களா? இந்த 2 ரிஸ்க்குமே இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு அந்த 2வது ரெக்யர்மெண்ட் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு வகையில் யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், கஷ்டப்பட்டு பில்டு பண்ண ஒரு ரூலை ஏதோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அவங்க ஒரு ப்ராஃபிட்டபுளான பர்சன் ஆகுறாங்க. அதாவது பணம் இருக்கிறவங்க மறுபடியும் பணக்காரன் ஆகிறாங்க. ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில மென்டாலிட்டிலாம் யோசிக்க தோணுச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் நார்மலான ஒரு பர்சனாகவே இருக்கேன், நான் கஷ்டப்படக்கூடிய ஒரு பர்சனாகவே இருக்கிறேன். ஸோ எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறாங்கல்ல, நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள், அவங்களும் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களும் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். அவங்க வாழ்க்கையில் எப்படின்னா, ஒரு நடுத்தரமான ஒரு சாதாரண தினசரி கூலி வேலை பார்க்குறவங்க கூட எப்படி இருக்காங்க அப்படின்னா, சபரிமலையில் போய் அன்னதான திருப்பணி செய்கிறதுக்காக அவங்களோட வேலை சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் அட்மினாக செயல்படுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா, மாவட்டம் எந்த அளவில் இருக்குன்னு தெரியும். ஸோ எங்கள் வீட்டில் நான் ஒரு
உணவுப் பொருள் வாங்கி வச்சுருக்கிறேன், உணவுக்கான அரிசியோ பருப்போ உப்பு இல்லை ஏதாவது பலசரக்கு சாமான்கள் வாங்கி வச்சுருக்கேன்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களோட சொந்த காசில் அங்கே போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருந்து நம்ம சொல்லும் போது அனுப்புவாங்க. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் வாழக்கூடியவங்க எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாங்கன்னு பாருங்கள். இது எதுவுமே அவங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காம திருப்பணி செஞ்ச நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் அட்மின்கள் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் நேரில் வந்தும் அந்த 3 நாட்களும் திருப்பணி செஞ்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட புனிதமான தூய்மை உள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அந்த கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு. சரிங்களா? இப்போ நார்மலான பர்சன்ட்டை நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நான் சாதாரணமானவன், நான் என்னோடய குடும்பத்தை பார்த்துட்டு நான் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், ஓகே நீங்கள் அப்படியே வாழலாம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நம்ம வாழ்க்கையில் கர்மாக்கள் அளிக்கிறதுக்கு புண்ணியங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ அதை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு அது தெரிஞ்ச எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே கர்மாக்களின் அடிப்படையில் தான் அமையும். சரிங்களா? என்னோடய கர்ம வினைகள் அளிக்கிறதுக்கு நான் நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா இது எல்லாமே மேட்ச் ஆகும்போது கம்பல்சரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பர்சன் ஆக முடியும், வாழ்க்கையில் உங்களால் மென்மேலும் போக முடியும். ஆனால் நான் நல்லா இருக்கிறேன், என்னால் 3 நேரம் சாப்பிடக்கூடிய வசதி என்கிட்ட இருக்குது, இன்னொருத்தவங்களோட பசி எனக்கு தெரியவே தெரியலை, அப்படிப்பட்டவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? ஸோ அந்த ஒரு காரணம் தான். சரியா? ஸோ இந்த கிளாஸஸ் ஒன்லி யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட அன்னதான திருப்பணியில் கடந்த ஆண்டு சரிங்களா நேரில் வந்து சர்வீஸ் பண்ணவங்க, ஒன்லி நேரில் வந்து சர்வீஸ் பண்ணவங்க மட்டும் இல்லை, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினாகவும் இருந்து திருப்பணி செஞ்சுருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷனும் உள்ள தூய்மையான உள்ளம் கொண்ட ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும்தான் நம்ம கிளாஸஸ் இருக்க போகுது. மற்றபடி இது வேறு யாருக்குமே இந்த ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. சரிங்களா? நான் மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். இதை நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா எனக்கு டீச் பண்ணவங்களுமே நான் ஃபாலோ பண்ணவங்களுமே எப்படின்னா இதை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாமல் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருந்தாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற ட்ரிக்லாம் எப்படி இருக்குன்னா 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? அது அதிக பணம் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி எப்படி வந்து லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி 1000 கணக்கில் சம்பாதிக்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் ஒத்து வராது. பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்கள்லாம் வந்து ஒரு 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த 1000 ரூபீஸில் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியும், 50%, 30%, இல்லை 100% அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட அப்ரோச் பண்ணதுனால என்னால் சில விஷயங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. சரியா? ஸோ யாருமே இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ப்ராஃபிட் வீடியோ வச்சோ நான் சொன்ன அந்த சாஃப்ட்வேரோட நேம் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற சாஃப்ட்வேரை பார்த்தா மட்டும் போதும் நம்ம நல்ல ப்ராஃபிட்டபிளான பர்சன் ஆகிடலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஸோ எல்லாமே வேறு சினாரியோ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வேறு கேட்டகிரி. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய எஃபர்ட் இருக்குது. அந்த எஃபர்ட்னால தான் என்னால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் அதை சொல்லிக் கொடுக்க போகிறது யாருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி அதை பற்றி ப்ராப்பரான ஸ்டடி இருந்து ஒரு வருஷம் அதை பற்றி பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு, பேக் டெஸ்ட் மீன்ஸ் என்னென்னா இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏப்ரல் மாதம்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம்னா கடந்த 1 வருஷமாக எப்படி நடந்திருக்கு மார்க்கெட் அப்படின்ற ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு தென் அப்புறமா இன்னொரு 6 மாதம் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ப்ராப்பர் நாலேஜோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் அது உங்கள் கையில் இருக்க வரைக்கும் தான் உங்கள் காசு. நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் காசு கிடையாது, அது கிடைக்காமலும் போகலாம். சரிங்களா? ஏன்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் மாதிரி சொன்ன மாதிரியே ஒரு கூர்மையான ஒரு கொத்தி மாதிரி அதில் ப்ராப்பரான ஒரு நாலேஜ் அண்ட் ஸ்டடீஸ் இல்லாமல் உள்ளே வராதிங்க. சரியா? ஸோ நான் என்னோடய நிலைப்பாடை சொல்லிட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகேவா? ஏன்னா ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மனசில் ஒரு ஆசையை வளர்க்குறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப சிந்திச்சு நிதானமாக தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு நிரந்தரமானது எப்போவும் மாறப்போகிறது இல்லை. சரியா? ஸோ எல்லோரும் கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சது உண்மை தான். ஆனால் ஸோ என்னோடய திங்ஸ் அண்ட் தாட்ஸ்லாம் இப்போ நிறையவே மாறிடுச்சு. ரொம்ப நிதானமாக சிந்திச்சு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த முடிவு எப்போவும் மாறாது. சரியா? நல்லது. பாய்.